Hello friends, welcome to Sneha's cooking diary. இன்னைக்கு நம்ம roasted chicken biryani செய்ய போறோம். எப்பவுமே நம்ம நார்மலா biryani செஞ்சு சாப்பிடுவோம். இன்னைக்கு கொஞ்சம் டிஃபரண்டா வீட்ல இருக்கிற ரைஸை வச்சு நம்ம ரோஸ்ட் பண்ணி chicken biryani எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது யூசுவலா கபாப் இதெல்லாம் செஞ்சா எல்லாருக்கும் பிடிக்கும். ஆனா இதுவும் ஆல்மோஸ்ட் அந்த டேஸ்ட்ல வரும். செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரோஸ்டட் சிக்கன் பிரியாணி செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் இந்த சிக்கன் மேரினேட் பண்ணிக்கலாம். நான் இது எடுத்துருக்கிற சிக்கன் வந்து தைஸு லெக் பீஸு எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் நம்ம மேரினேட் பண்ணிக்கலாம். இப்போது அங்கங்கே ஸ்லிட்ஸ் போட்டுக்கலாம். அப்போ தான் மேரினேஷன் மசாலா உள்ளே நல்லா இறங்கும். டர்மரிக், ஹாஃப் ஸ்பூன் டர்மரிக் பவுடர். கலருக்காக நான் பெப்பரிக்கா போடுறேன் கொஞ்சம், அது ஆப்ஷனல் தான். 1 ஸ்பூன் பெப்பரிக்கா போட்டிருக்கிறேன். சால்ட் ஒரு 1 ஸ்பூன். 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். கரம் மசாலா 1.5 ஸ்பூன். 1.5 ஸ்பூன் கரம் மசாலா. curd, marination curd, half cup curd. இப்போ இதை நம்ம நல்லா மேரினேட் பண்ணிக்கலாம். இது மேரினேட் பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes மேரினேஷனில் இருக்கட்டும். அப்புறம் நம்ம ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம் பிரியாணிக்கு. இது ஒரு 20 to 30 minutes தென் மேரினேஷன்லேயே இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே பிரியாணிக்கு ரைஸ் ரெடி பண்ணிக்கலாம். மேரினேட் ஆனதான் நம்ம இது ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நான் பிரியாணி செய்கிறதுக்கு 150 கிராம் ரைஸ் பிரான் ஆயில் ஊற்றிருக்கிறேன். இப்போ நம்ம ஹோல் ஸ்பைசஸ் எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பே லீஃப், ஏலக்காய், ஸ்டார் ஹனீஸ் 1, பிளாக் ஏலக்காய் 1 எடுத்து வச்சுருக்கேன். 2 மராத்தி மொக்கு, கிராம்பு 4, 2 ஸ்மால் பீஸ் பட்டை, கல்பாசி. ஓகே, பெரிய சைஸ் ஆனியன்ஸு, ஆனியன்ஸ் பிக் சைஸு 4 கட் பண்ணி வச்சுருக்கிறேன். நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். சிக்கன் ரோஸ்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஆயில் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் வதங்கிடுச்சு, நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. ஆனியன்ஸ் எல்லாம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட். 1 kg ரைஸ் தான் போடுறேன். கிரீன் சில்லிஸ் ஒரு 8 எடுத்து வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். புதினா, சில்லி பவுடர் 2 ஸ்பூன்ஸ் போடுறேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் அதிகமாக போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர். இந்த ஆயிலே நம்மளுக்கு வந்து இந்த ரெட் சில்லி பவுடர் நல்லா ஃப்ரை ஆகிட்டேன். இப்போது இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 5 பிக் டொமேட்டோஸ் எடுத்து வச்சுருக்கேன். 5 டொமேட்டோஸ், கர்ட் 1 கப், தக்காளி நல்லா வதங்கிட்டோம். டொமேட்டோஸ் எல்லாம் நல்லா வதங்கி வரட்டும். அதுக்குள்ளே பக்கத்தில் ஆயில் வச்சுருக்கிறேன். சிக்கன் ரோஸ்ட் பண்ணிக்கலாம்.
சக்தி பிரியாணி மசாலா ஒரு டீஸ்பூன் போடுறேன். இந்த ஸ்டேஜில் போடலாம். டீஸ்பூன் சக்தி பிரியாணி மசாலா. 1 kg ரைஸ்க்கு 2 லிட்டர் வாட்டர் ஊற்றுறேன். லிட்டர் வாட்டர். கல்லுப்பு தான் போடுறேன். இந்த சிக்கன் நம்ம ரோஸ்ட் பண்ணியிருக்கிறது 80% தான் ரோஸ்ட் ஆகிருக்கு. இன்னும் 20% நான் பிரியாணியில் போட்டு தம் பண்ணும்போது குக் ஆகிடும். இது இந்த 80% குக் ஆகிருக்கிற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். உப்பு காரம் பார்த்துட்டு, உப்பு காரம் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, ஏன்னா ரைஸ் போடும்போது சரியாயிடும். தண்ணி நல்லா கொச்சி வருது. இப்போ அரிசி போட்டுக்கலாம். அரிசி நல்லா கழுவிட்டு 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பெரிய சைஸ் லெமன் எடுத்து வச்சுருக்கேன். லெமன் போட்டுக்கலாம். ஓகே, லெமன் ஜூஸ் போட்டுட்டோம். 1 ஃபுல் லெமன் ஜூஸ். இது நார்மலாக நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ரைஸ் தான் எடுத்துருக்குறேன் இன்றைக்கி. மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் இருக்குது. ஹை ஃப்ளேமில் 5 மினிட்ஸ் விட்டுட்டு அப்புறம் நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம 80% ஃப்ரை பண்ணி வச்சு சிக்கன் பீசஸ் போட்டுக்கலாம். இது இதுலேயே ஒரு 20% குக் ஆகட்டும். அப்போ இந்த சிக்கன் ஃப்ளேவர் எல்லாம் பிரியாணியில் இறங்கிடும். இப்போ நம்ம இந்த ஸ்டேஜில் தம் போட்டுக்கலாம். ஃபுல் சிம்மில் வச்சுட்டு தம் போட்டுடலாம். 20 மினிட்ஸ் விட்டுட்டு நம்ம வந்து பார்க்கலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கோம். ஓகே, நம்ம பிரியாணி ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். அங்கே நம்ம ரோஸ்டட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஜூஸியாக நல்லா ஆயிருக்கு ரைஸு. பாருங்கள், நல்லா அரிசி நல்லா வெந்திருக்கு, சிக்கனும் நல்லா வெந்திருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரோஸ்டட் சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் எனக்கு தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உடனுக்குடனே வரும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். See you all in next video.